ஹலோ கைஸ், வெல்கம் டு நந்து ஸ்பார்க்கிள். இன்றைக்கி பன் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப் ரவை எடுத்து நான் ஊற வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நல்லா அதை மசிச்சு விடுங்க. அப்போ தான் அது மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, அதாவது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஊற்றும் போது பன் தோசை மாதிரி வரும். ஒரு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் துருவினதை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்க நல்லா துருவி தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுறேன் மாவோட. ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு கொஞ்சோன்னு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது பன் தோசை நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி அதை நல்லா ஊற்றிடுங்க. வச்சு நல்லா திருப்பி விட்டால் தான் அது நல்லா வேகும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு டேஸ்டியான பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.